நீங்க கஷ்டப்பட்டு 7 வருஷம் அதை பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அது உங்களுக்கு காசு தரும். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க நினைச்சதுலயும் பண்ண முடியாது. அதுதான் ரப்பர் ஹார்வெஸ்ட். நீங்க மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி இதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க விட்டுட்டீங்கன்னா அது காஞ்சி வந்ததும் வீணா போயிடும். ஒரு ரப்பர் மரம் அதோட வாழ்நாள்ல 60 கிலோல இருந்து 150 கிலோ ரப்பரை தருமா. தென்னை மரத்துல இளநீ வரதுக்கு முன்னாடி ஒரு பூ பூக்கும். அந்த பூவை வெட்டி பானையை தொங்க விட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம தென்னங்கல்ல எடுக்கலாம். தேங்காய் காஞ்சி கீழே விழுந்து மண்ணில் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ஒரு குட்டி செடியா வளரும். அதை நோண்டி உடைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூவா கிடைக்கும். நீங்க ரெண்டுமே பண்ணாம அந்த மரத்தை பெருசா வளர விட்டு கடைசியா வெட்டினீங்கன்னா அந்த மரத்தோட கடைசிய ஓலையெல்லாம் பிச்சுட்டு பாத்தீங்கன்னா உள்ள தென்னம் குருத்து இருக்கும். இதெல்லாம் தெரியுமாடான்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு தெரியாம இருக்கும்ல. சொரக்காய் இது வரைக்கும் நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா அது எதுக்கு இப்படி நூடுல்ஸ் மாதிரி சீவறாங்கன்னா இதுக்கு பேர் தான் பாட்டில் கார்ட் ஷ்ரெட்டிங்னு சொல்றாங்க. நல்ல குவாலிட்டியான சொரக்காவை செடியில இருந்தே பறிச்சு அதுக்கு மேல இருக்க தோலை சேர்த்துட்டு உள்ள இருக்கிற காயை இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி சீவி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வெயில போட்டு காய வச்சா அதுல இருக்கிற 90% தண்ணி காணா போயிடும். இப்படி பண்றது மூலமா அந்த சொரக்காவை மாச கணக்குல கெடாம வச்சிருக்கலாமா. ஒரு சில வீடியோல பலாப்பழத்தோட மேல் தோலை ரப்பர் மரத்தோட தோலை சீவர மாதிரி சீவி அதுல இருந்து பால் எடுக்கிறாங்க. இது ஏற்கனவே பிசு பிசுன்னு ஓட்டும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதை பண்றதுக்குன்னு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல எடுத்து இதை ஒரு நேச்சுரல் கம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அது பழுத்து அறியும் போது நிறைய பால் வரக்கூடாதுன்றதுக்காக இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறாங்க. இதுல மூணாவது ராகம் வீடியோ காண்டியே சும்மா நாச்சுக்கு பண்றது.